அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட நிறுவனத்தில் தினந்தோறும் நடைபெறும் நட்சத்திர சுடர்மணி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என கரம் கூப்பி வரவேற்கிறேன். முதலாவது நிறைவாக கடவுள் வாழ்த்து இதை பாடுவதற்கு ஜெயலட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ஜெயலட்சுமிமா, நீங்க பாடலாம். பச்சை மயில் வாகனனே சிவபல சுப்பிரமணியனே வா, என் இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன், எல்லளவும் மையமில்லையே. கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன், என் இச்சையெல்லாம் தீர்ந்தது பாரு. அலைக்கடல் ஓரத்திலே எங்கள் அன்பார்ந்த சண்முகனே, அலையாமனம் தந்தாய் முருகா, உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். வணக்கம் மேம். அடுத்ததாக இன்று இந்த நட்சத்திர சுடர்மணி விழாவில் சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்திருக்கும் ஆஸ்ட்ரோ ராசி மலர்வழி பொள்ளாச்சியிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் சந்திரனின் புதிர்கள் என்ற தலைப்பில் நமக்கு கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள். இவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாயிலிருந்து வரக்கூடியதெல்லாம் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அருவியாக கொட்டும். ஸோ அந்த வகையில் சந்திரன் அப்படிங்கிறது ஒரு தாய்மை நிறைந்தது. அந்த சந்திரனை பற்றிய கருத்துக்களை நம்மள்கிட்ட அதுவும் புதிராக இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்மள்கிட்ட வழங்க இருக்கிறார்கள். அவர்களுடன் இணைந்து நாம் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு மகிழ்வோம் சென்று கூறிக்கொண்டு ராசி மலர்வழி மேம் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களை தங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மேம். ஓம் விநாயக பெருமானை போற்றி. என் பெற்றோரையும் எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களையும் வணங்கி நான் இன்னைக்கு இந்த சந்திரனின் புதிர்கள் அப்படிங்கிற தலைப்புல பேசுறேங்க. அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இப்போ இன்னைக்கு நான் பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரனின் புதிர்கள். இந்த சந்திர பகவான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியா நமக்கு மனோகாரகன் அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம். ரெண்டாவது நம்ம இவர் ஒரு தாய் அப்படிங்கிறதுக்கு இந்த சந்திர பகவானை தான் நம்ம காரகமா எடுக்கிறோமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீர் அப்படிங்கிறதுக்கும் இந்த சந்திர பகவான், பால், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நம்ம திரவமா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த சந்திர பகவானை தான் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நவநாயகர்கள்ல சூரியனை நவநாயகர்களின் ராஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நவநாயகர்களின் தலைவியா நம்ம எடுத்துக்க வேண்டியது இந்த சந்திர பகவானை தான். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வானத்துல நம்ம எத்தனையோ 9 கோள்கள் நம்ம இருக்கு அப்படின்னாலும் நம்ம கண்ணால டெய்லி பார்க்கக்கூடியது ஒண்ணு சூரியன், இன்னொன்னு சந்திரன். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சூரிய பகவான் அப்படிங்கிறவர் டெய்லி காலையில உதயமாகும் போது நம்மள நிறைய பேரு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த சந்திர பகவானை தினமும் ராத்திரி இந்த நிலவை பார்த்துட்டு அதை வணங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுறது, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் கூட நிறைய பேர் இன்னும் பழமையான ஆள்கள் அதையெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம வீட்டு பெரியவங்களும் அதை பண்றத நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறமா இதுக்கு எந்த கோள்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, இது வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. இந்த வளர்பிறையில இருக்கும்போது ஒரு மாதிரி பலன்களையும், தேய்பிறையில இருக்கும்போது ஒரு மாதிரி பலன்களையும் தரக்கூடியதுங்க. இப்போ இந்த பூமியின் துணைக்கோள் அப்படின்னு நம்ம சந்திர பகவானை சொல்றோமுங்க. சரிங்களா? இப்போ இந்த ராசி ஒரு ராசிய ஒவ்வொரு இதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இப்போ நம்ம குறிப்பிட்ட மாதிரி இப்போ சூரிய பகவான்
அதுக்கடுத்து நம்ம செவ்வாய் பகவான், இந்த மாதிரி கிரகங்களை எடுக்கும்போது மாத கோள்களும் இருக்கு. அதே சமயத்துல வந்து இந்த சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் இவங்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதையெல்லாம் வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே சமயத்துல இந்த சந்திர பகவான் மட்டும் ஒரு ராசியை 2.25 நாள்ல கடந்து போயிருதுங்க. அதிவிரைவான கோள் எது அப்படின்னா அது வந்து சந்திர பகவான் தான். ப்ளீஸ் ஐயர் சந்திர பகவான் தான். அதனால இந்த சந்திர பகவான் வந்து ரொம்ப வேகமாக இயங்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியுமுங்க. இது வந்து உடல் காரகன் யாரு அப்படின்னா அது வந்து சந்திர பகவான் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இடது கண் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தா சந்திர பகவானின் சந்திர பகவானை தான் இடது கண்ணுக்கு காரகமா சொல்றோமுங்க. மனசுக்கு வந்து முக்கியமா மனோகாரகன்கிறது சந்திர பகவானுக்கு தான் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் பயணங்கள், சிறுதூர பயணம்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு வந்து சந்திர பகவானை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த இத்தனை ஒரு இதுலயுமே இப்ப முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான், சந்திர பகவான் அப்படிங்கிறதுல நம்ம முதல்ல வந்து இந்த சந்திர பகவான் ஒவ்வொரு பாவகத்திலையும் நின்றுச்சுன்னா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த சந்திர பகவான் வந்து முதல் பாவகம், அதாவது நம்ம ராசியை வச்சு எடுக்க வேண்டாம், லக்னத்தை வச்சு எடுத்துக்குவோம். நம்ம லக்னத்துல சந்திர பகவான் நின்னா, திரும்ப சொல்றேன், ராசியை வச்சு எடுக்க வேண்டாமுங்க, லக்னத்தை வச்சு எடுத்துக்குவோம். லக்னத்துல நம்மளோட லக்னத்திலேயே சந்திர பகவான் நின்னுச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். இவங்க வந்து ரொம்ப அழகா அப்படி இருப்பாங்கங்க. அடுத்து ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சிந்தனை பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும். அதாவது இப்போ யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்த மயத்திலேயே அவங்க எதுல வருவாங்க, எப்படி வருவாங்க, என்ன இதோட என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, என்னெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சிந்தனை வந்து வேகமா செஞ்சிருமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய செயல்களும் வந்து ரொம்ப வேகமான செயல்களா இருக்குமுங்க. அதுக்கப்புறம் இந்த இவ்வளவு பாசிட்டிவ் இருந்தாலும் இவங்க மனசுல எப்பவுமே ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் எதுலையுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு மனநிலை இவங்க கிட்ட இருக்குங்க. இது வந்து பூரண சந்திரனா இருந்தது, அதாவது பௌர்ணமி சந்திரனா இருந்தாரு அப்படின்னா இதுடைய செயல்திறன் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்குமுங்க. அதுக்கப்புறம் லக்னங்கிறது லக்னத்துக்கு 2ஆம் பாவகம், அதாவது 2ஆம் பாவகத்துல 2வது லக்னத்துல இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தா அவரு எப்படி இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு பற்றாக்குறைங்கிறது எப்பவுமே இருக்காதுங்க. பண வரவு எப்பவுமே இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ அப்பயும் ஒரு மாதிரி பேசினாங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுறாங்க, மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது இந்த 2ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இருக்குமுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அதாவது இப்போ நம்ம சரின்னு சொல்றத அவங்க தப்புன்னு சொல்லுவாங்க, அவங்க தப்பு நம்ம வந்து தப்புன்னு சொல்றத அவங்க சரி, இப்படி மறுத்து பேசுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? குழுவில் இருக்கும் அனைவரும் தயவு செய்து மியூட்டில் போடவும் ப்ளீஸ். மறுத்து பேசுறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்குமுங்க. இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குடும்ப பற்று ரொம்ப அதிகமா இருக்குமுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லார் மேலையும் இவங்க ஒரு அக்கறை வச்சுட்டு இருப்பாங்க. அதாவது கணவனா இருந்தா மனைவி, குழந்தைகள், இந்த குடும்பத்தோட நிலையை எப்படி கொண்டு போகணும், பொருளாதாரத்தை எப்படி உண்டாக்கணும், பண வசதிங்கிறத எந்த மாதிரி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குடும்பத்தை பத்தின சிந்தனைகளும், குடும்பத்தை பற்றிய பொறுப்புகளும், குடும்பத்தை பற்றிய அக்கறைகளும் இந்த 2ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். நான் இந்த 12 பாவகத்துக்கும் நான் சொல்லிடுறேன். உங்க லக்னத்துல
உங்களுடைய ஜாதகத்துல இது எந்த அளவுக்கு பொருந்துது அப்படிங்கிறத பற்றி நீங்க சொல்லுங்க. அப்புறம் முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது வந்து தேய்பிரை சந்திரனா இருக்கும்போது ஒரு பலனும், வளர்பிறை சந்திரனா இருக்கும்போது ஒரு பலனும், பாவிகளோட சேர்க்கை, பார்வை, அப்புறம் வாங்கிய சாரநாதன், இதை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க. ஆனா நான் சொல்ற பலன்கள் வந்து கண்டிப்பா இருக்குமுங்க. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டுமே நடக்குமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடம், இது வந்து உபஜய ஸ்தானம்னு சொல்றோம். அதாவது இந்த இடத்துல சந்திரன் இருந்தாரு அப்படின்னா எல்லாத்துலயுமே ஒரு வெற்றி கிடைக்குமுங்க. இவங்களுக்கு பயணம் பண்றதுல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒப்பந்தம், இந்த பத்திர பதிவு, அந்த மாதிரி துறைகள்ல இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா அப்படின்னாலுமே இவங்க வாழ்நாள்ல இந்த பத்திரம், ஒப்பந்தம் இத மாதிரி கண்டிப்பா இவங்க செய்யாம இருக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் சிறுதூர பயணம் போவாங்கங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் காம சிந்தனைகள் அதிகம் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் இந்த சிந்தனைகள் இப்படி இருக்கிறதுனால தவறான பாதையில போறதுக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு 3ல சந்திர பகவான் இருந்தா. அப்போ நம்ம வந்து இத ஒரே ரீதியா எடுத்துக்க கூடாது. இப்போ இந்த சூதாடுறாங்க பாத்தீங்களா, லாட்டரி எடுக்கிறது, சீட் ஆடுறது, வேண்டாத பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் இதுலதான் சேரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா 4ல சந்திர பகவான். இப்போ 4ஆம் இடம் அப்படிங்கும்போது காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? இப்போ இந்த 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா அந்த காரகோ பாவனாஸ்தி நடக்குமாங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. அது ஏனுங்கம்மா அது மட்டும் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 4ஆம் பாவகத்துலனா சந்திர பகவான் திக்பலம் பெறுகிறார். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த இடத்துல மட்டும் காரகோ பாவனாஸ்திங்கிறது வேலை செய்யறது இல்ல அப்படின்னு பல குருமார்களும் சொல்லி கொடுத்துருக்குறாங்கங்க. அப்போ இந்த இடத்துல என்னங்கம்மா நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்குமுங்க. இவங்களுக்கு தாய்ப்பாசம் அதிகமா இருக்கும். இவங்க மனசே ரொம்ப தாய் மனசோட இருப்பாங்க. ஒரு தாயோட உள்ளம் யாருக்கு இருக்குன்னு கேட்டா இவங்களுக்கு தான் இருக்கு. இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி சுகங்கள் எல்லாமே அமைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சகல சௌகரியங்களும் கிடைக்குங்க. வீடு வாங்கணுமா வாங்கிக்கலாம், இது வண்டிகள் எது வாங்கணுமா வாங்கிக்கலாம், இல்ல வேற ஏதாவது, அதாவது அவங்க வாழ்க்கை வாழக்கூடிய என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் இந்த 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது அமைய பெறுவார்கள் அப்படிங்கிறது ஒரு பலனா சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆனா இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம், அது மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா தாயாருக்கும் இவங்களுக்கும் இடையில அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் நடக்கும். இந்த காரகோ பாவனாஸ்திங்கிறதுக்கு என்னமா பலன் நடக்கும்னா இதுதான், தாயாருக்கும் இந்த ஜாதகருக்கும் இடையில அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டாகுங்க. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா என்ன பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்களுக்கு கற்பனை சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் இவங்களுக்கு அதிகமாவே கிடைச்சிருக்குங்க. நல்ல ஒரு புண்ணியமான இவங்க முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க. அப்புறம் போன ஜென்மத்துல நீ புண்ணியம் பண்ணி இருக்கணும்ப்பா, அதனாலதான் இந்த ஜென்மத்துல எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அந்த புண்ணியம், பூர்வ புண்ணியம்ங்கிறது யாருக்கு இருக்குன்னா இந்த 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறவங்களுக்கு இதை அமைய பெறுங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா காதல்ல வெற்றி பெறது எப்படிங்க சொல்றது. இப்போ ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம், இது சக்சஸ் ஆகுமான்னு கேட்டா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தா நீங்க வளர்பிறை சந்திரனா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு காதல் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாமுங்க. அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை துணை வந்து நல்ல வாழ்க்கை துணையா அமையுமுங்க. அதுல எந்த விதமான சந்தேகங்களும் இல்லைங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மந்திர சக்தி யாருக்கு சித்தியாகும்னு பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு மந்திர சக்திங்கிறது சித்தி ஆகுங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் அதிகமா கிடைக்கும். பெண் தெய்வங்களுடைய அனுகிரகம் இவங்களுக்கு அதிகமா கிடைக்கும். தாயார் வழி சொத்துக்களும் இவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
இவங்க பாவிகள் வந்து இந்த சந்திர பகவானோட சேராம இருக்கணுங்க. அதையெல்லாம் வச்சுதான் நம்ம பலன் எடுக்கணுங்க. அதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே சகல விதமான வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியது இந்த 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிக்கலாமுங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல, அந்த 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது என்னங்கம்மா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா விதமான சந்திரன் 6ல மறைஞ்சாலே இந்த எல்லாமே போட்டி, பொறாமைகள் அத்தனையுமே எங்க வந்து இவங்க சந்திப்பாங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் போதுதான் இவங்க அதிகமான அளவுல இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கிறாங்க. ஆனா இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் அப்படிங்கிறதுலயும் இந்த 6ஆம் இடம் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அளவுக்கு மீறின போட்டி, பொறாமைகள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் கூட இவங்க அத்தனையும் ஜெயிச்சு வருவாங்கங்க. அதுதாங்க பெரிய விஷயம். அதனால 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது இவங்க சகல விதமான போட்டிகளையும், எதிரிகளையும், நோய்களையும் எல்லாத்தையும் ஜெயிச்சு நிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசியல்ல வெற்றி கிடைக்கிறதும் இந்த 6ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா அரசியல்ல வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தாராளமா சொல்லிடலாமுங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சினிமா, நடிப்பு, நாடகம், கதை வசனம் எழுதுறது இவங்க எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு புகழ் அடையக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறவங்களுக்கு அதிகமா அது கிடைக்குதுங்க. கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு தான் கிடைக்குதுங்க. அதை பத்தின சிந்தனைகள், அதாவது ஏதாவது ஒரு துறையில நம்ம வந்து புகழ் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை யாருக்கு இருக்கு அதிகமான இந்த 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறவங்களுக்கு அந்த நினைவுகள் அதிகமா சிந்தனைகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சந்திரன், லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கும்போது அவருடைய பார்வை நேரா எங்க விழுகுங்க, லக்னத்திலேயே விழுகும் இல்லைங்களா? அப்படி லக்னத்துல விழுகும் போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை கண்டிப்பா அமையுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கூட்டாளிகள் அப்படின்னு பார்ட்னர் சேர்றதும், ஒரு பிசினஸ் பார்ட்னர் இந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க. அப்படி எடுத்துக்கிறது போது நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்குங்களா, எங்களுக்கு வந்து பிசினஸ் பார்ட்னர் போடலான்னு இருக்கோம், அப்படி கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிசினஸ் பார்ட்னர் வந்து கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பேரு, புகழ், அந்தஸ்து, திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்குமுங்க. வசதி வாய்ப்புகள் கிடைக்குமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதங்களும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் 8ஆம் பாவகம், லக்னத்துக்கு 8ல இருந்தா என்னங்கம்மா ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 8ல வந்து சந்திரன் மறையக்கூடாது. அந்த இடத்துல இருந்தா அவங்களுக்கு வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்துல மாற்றங்கள் உண்டாகும். அதுக்கப்புறம் உத்தியோகத்துல மாற்றங்கள் மட்டும் இல்ல, அடிக்கடி மாத்திட்டே இருப்பாங்க. அங்க வந்து இடைஞ்சல்கள் உண்டாகும், பெரிய பெரிய தடைகள் எல்லாம் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து சுபர்களோட சேர்க்கையோ பார்வையோ அப்படி இருக்கும்போது இந்த பலன் வந்து மாற்றம் அடையும். ஆனாலும் கூடி சில பிரச்சனைகளையும், தடைகளையும், இடைஞ்சல்களையும், மாற்றங்களையும் இவங்க சந்திக்கத்தான் செய்யறாங்கங்க. இந்த இடத்துல இருக்கிறது ஒரு துரதிருஷ்டமாவே பார்க்கப்படுதுங்க. அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகிறதும் இந்த இடத்துல தானுங்க. அதாவது உழைக்காத பணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த லாட்ரி, ரேஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து உழைக்காத பணம் வர்றது வந்து பல விஷயத்துல இருக்கலாமுங்க. அந்த மாதிரி வர்றது வந்து இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறவங்க, வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிறவங்க இவங்களுக்கெல்லாம் 8ஆம் இடத்துலதான் சந்திரன் இருக்குமுங்க. அதுக்கப்புறம் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு மைனஸும் இருக்குங்க, நிறைய மைனஸ் இருக்கு 8ல இருக்கும்போது. ஆனா இவ்வளவும் நான் பிளஸ்ஸா தான் சொல்லியிருக்கேன். தாயாருடைய உடல்நிலை பாதிக்கிறது,
தாயாரோட கருத்து மோதல்கள் ஏற்படுறது, இது எல்லாமே வந்து இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போதுதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவகத்தில் சந்திரன். இந்த 9ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகப்பனார் வழியில வரக்கூடிய அத்தனை விதமான அனுகூலமும் இவங்களுக்கு கிடைக்கும். தகப்பனார் பாசம், தகப்பனார் வழி சொத்து, அவரோட அவருடைய நலன்கள் அத்தனையுமே இவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, மகான்களோட தரிசனம் கிடைக்கும். குருமார்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில உண்டாகக்கூடிய சகல விதமான சௌகரியங்களும், அதாவது புனித பயணம் போறது, இதெல்லாமே பாத யாத்திரை போறது, புனித யாத்திரை போறது, கோவில்களுக்கெல்லாம் போய் நல்லபடியா தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, இந்த இமயமலை இதெல்லாம் போறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த இடத்துல 9ல சந்திரன் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள், அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள்லாம் இவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா எல்லாராலையும் அப்படி எல்லாருக்கும் புனித பயணம் எல்லாம் போக முடியாது இல்லைங்களா, யாரோ கொஞ்சம் பேருக்கு தான் அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் வருது. அப்போ இந்த 9ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கும் போது இந்த மாதிரி வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். இதுவும் அப்படித்தான். அதாவது சுபர்களோட சேர்க்கை, பார்வை இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நான் அழுத்த திருத்தமா சொல்லிக்கிறேனுங்க. இது வந்து லக்ன திரிகோணமா வருதுங்க. அதாவது 1, 5, 9ங்கிறது லக்ன திரிகோணமா வரும். இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல விதமான பலன்கள் மட்டுமே ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் வந்து 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்துல வந்து ஜீவனஸ்தானம் இல்லைங்களா. இந்த சந்திர பகவான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா அடிக்கடி மாறிட்டே இருப்பாரு, உங்களுக்கு அது தெரியும். அப்ப சீக்கிரமா மாறுவாரு, வளர்பிறையும் வருவாரு, தேய்பிறையும். இப்ப இந்த ஜீவனஸ்தானத்துல இவர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி தொழிலை மாத்திக்கிட்டே இருப்பாங்களே. ஒரு தொழில் இருக்கும்போது இன்னொரு தொழிலை அமைச்சு கொடுப்பாங்களே. அப்புறம் தொழில் பத்தி ஈடுபாடு அதிகமா இருக்கும். அதுல எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரியே இவங்க வெற்றி அடையவும் செய்வாங்க. இவங்களுடைய அறிவை வந்து மூலதனமா பயன்படுத்துவாங்க. இந்த 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்க அவங்களுடைய அறிவையும் சிந்தனையையும், இப்ப இந்த கதை வசனம் அந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க இல்லைங்க, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவங்களோட அறிவை பயன்படுத்தி தான் அதெல்லாம் எழுதுறாங்க இல்லைங்களா. அதுக்கு மூலதனங்கிறது வேற எதையும் போடுறது இல்லை. அப்போ இந்த அறிவை பயன்படுத்தி அது மூலியமா பொருள் ஈட்டக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 10ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வகையிலேயே வெற்றி பெற்று பெருமளவில் பொருள் சேர்க்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த 10ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்க தான் அப்படின்னு தெளிவா சொல்லிக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் 11ஆம் பாவகம். இந்த 11ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வந்து நல்ல லாபம் இருக்கும், செய்யற தொழில நல்ல லாபம் இருக்கும். பெண்கள் வழியில இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும். தொழில்ல மேன்மையை அடைவாங்க. கலைத்துறைகள்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறுவாங்க. அதுக்கப்புறம் மனைவி மூலியமா நல்ல ஆதாயம் கிடைக்கும், நல்ல குழந்தை செல்வங்கள் கிடைப்பாங்க, நல்ல நண்பர்கள் வாய்ப்பாங்க, நல்ல கூட்டாளிகள் வாய்ப்பாங்க, மறைமுக உறவும் இருக்கும். இத்தனையும் இருக்குங்க. அது கூட மறைமுக உறவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இவங்களுக்கு கிடைக்குமுங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் கோமதி மேம் மியூட் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் பாவகம் கெட்டு போய் 11ஆம் பாவகம் வலுத்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 2வது திருமணம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த இதுக்கு வந்து தேய்பிறை வளர்பிறை அந்த மாதிரி இதெல்லாம் அதிகமா சொல்லப்படலைங்க. 7ஆம் பாவகம் கெட்டு போய் 11ஆம் பாவகம் வலுத்தாலே அவங்களுக்கு இதெல்லாம் அமையும். இந்த மாதிரி அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தசா புத்திகள் அதெல்லாம் பார்த்துதான் அதெல்லாம் முடிவு பண்ணணுமுங்க. ஆனா பொதுவான கருத்துக்கள் வந்து இந்த மாதிரி சொல்லப்படுதுங்க.
மற்றபடி இவங்க தொழில லாபம் அடைகிறது, பெண்கள் வழியில இதாகிறது, தொழில் கலைத்துறையில இப்படி சகல விதமான விஷயங்களிலும் இவங்க பெருமளவு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 11ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவகத்தில் சந்திரன் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க வெளியூர் போறது, வெளி தேசத்துல இருக்கிறது, வெளிநாட்டுக்கு போறது, இது எல்லாமே யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 12ல சந்திர பகவான் இவர் தான் வந்து, அதாவது கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா 12ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தாலே சொல்லிடலாம் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த 12ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தாரு அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் அப்படித்தானுங்க. இந்த திரைக்கதை, வசனம், நடிப்பு, நாடகம், சிந்தனை சக்தி, இதுல எல்லாம் சாதனை படைக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் பாவகத்துல இருக்கிறவங்க தான். இதுல வந்து விவசாயம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுல பெருமளவு வெற்றி கிடைக்கிறது யாருக்குன்னா இவங்களுக்கு தானுங்க. அதுக்கப்புறம் உணவு பொருள், சந்திரன் அப்படிங்கிறது நம்ம உணவுக்குன்னு எடுத்துக்கலாமுங்க. இப்போ இந்த 6, 8, 12 இந்த மாதிரி ஸ்தானங்கள்ல சந்திர பகவான் இருந்தாரு அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஹோட்டல் வைக்கிறது, உணவு பொருள், அதாவது அப்பப்போ உண்டாக்கி அப்பவே அழிக்கக்கூடிய பொருள்கள், இது எல்லாமே காய்கறி, ஹோட்டலு, அப்புறம் இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாருக்கு அதிகமா ஒத்து வரும்னு பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு தான் அது ஒத்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமுங்க. இப்போ இந்த 12 பாவகத்திலையும் சந்திரன் நின்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஓரளா பார்த்துட்டோமுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரக சேர்க்கைகள் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாமுங்க. ஒரே ஒரு நிமிஷங்க, நானு இப்ப சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப மேடம் வந்து 12 பாவகத்துக்கும் மிக அழகாக லக்னம் முதல் 12 வரையிலுமே இருக்கக்கூடியதுக்கு சந்திரன் எங்க பயணிச்சார்னா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த சந்திரன் அப்படின்னமே மனதுக்காரகன் இல்லைங்களா? அப்படிங்கும் போது இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் உச்சமா இருக்கிற வீடு அப்படின்னு காலபுருஷத்துக்கு 2ஆம் வீடான ரிஷபராசியில வந்து உச்சம் பெறாரு. அதே மாதிரி கடகத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்கிறாரு. விருச்சிகத்துல வந்து அவர் வந்து அவருடைய தன்மை வந்து இழந்துடுறாரு. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பலம் இழந்து இருக்கிறாரு அப்படிங்கறத தான் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய இதுல எது அவருடைய தன்மைகள் எப்படி வலுப்பெற்று இருக்கணும் அப்படின்னாலோ அவர்களுடைய ஆதிக்கத்தை அதிகம், ஏன்னா மனதுக்காரகன் எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல நிர்ணயம் பண்றது அந்த மனசுதான். ஒருத்தனை வந்து வைராக்கியமானவங்களா உருவாக்குறதும் அந்த மனசுதான், கோழையா உருவாக்குறதும் அந்த மனசுதான். அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மனதுக்கு ஆட்பட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம கொண்டு போறோம், செயல்படுத்துறோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நமக்கு நிச்சயமான ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த ரிஷப ராசிக்காரர்களாகட்டும், கடகராசிக்காரர்களாகட்டும், அதே விருச்சிக ராசிக்காரர்களாகட்டும், இந்த 3 பேர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனதிடம், வைராக்கிய தன்மை. அதாவது வேண்டான்னு உதறிட்டாங்க அப்படின்னா அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் தேவையில்லைன்னு இது பண்ணிடுவாங்க. அதே அவர்கள் வந்து மீண்டும் ஒரு மறுபிறவி எடுக்கிற மாதிரி எந்த ஒரு செயல்பாடுகளையும் தீர்க்கமான ஒரு இதுல வந்து மீண்டும் செயல்படுத்தணும், மீண்டும் முயற்சி எடுத்து விஸ்வரூபமா அவங்க வரணும் அப்படின்னா இந்த மனது அந்த இடத்துல வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அவங்க கிட்ட இயற்கையாவே அதனுடைய எப்பயுமே ஒரு நிகழ்வுக்கு ஆப்போசிட் உடைய நிகழ்வுங்கிறது இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரியானது தன்மைகள் தான். இப்ப அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும்.
ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா இந்த சந்திரன் வந்து உச்சமா இருக்கிற வீடாகட்டும், ஆட்சி பெற்று இருக்கிற வீடாகட்டும், இதுல என்னன்னா அவங்க மனசு ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது, என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு உள் மனசு ஏதோ சொல்லுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரியான உள் உணர்வுகள் வந்து அதிகமா இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அதே போல ஒரு தாயார்கிட்ட வந்து இந்த ராசிக்காரர்கள் சந்திரனோட எது நல்ல நிலைகள்ல இருக்கக்கூடியவர்களோ இல்ல கொஞ்சம் பலவீனமா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணோம், பௌர்ணமி அன்னைக்கு கலச பூஜை செஞ்சு வெள்ளி காயின் இருக்குது இல்லைங்களா, அது அம்மா கையால ஒரு சூக்கு பை ஒண்ணு எடுத்து அதுல வந்து தட்சணையோட அந்த வெள்ளி காயினையும் பிளஸ் வந்து அதனுடைய அரிசி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாமே சேர்த்தி அந்த இதுல சில மல்லிகைப்பூ உதிரி பூக்கள் இருக்குது இல்லைங்களா, அதுவும் அம்மா கையால ஆசீர்வாதம் வாங்கி மாலை நேரத்துல நீங்க வந்து வாங்கி அந்த பர்ஸ்குள்ளேயோ அல்லது அந்த சுருக்கு பைக்குள்ளேயோ போட்டு பணப்பை வைக்கிற இடத்துல அந்த பாக்ஸ்குள்ள அது மாதிரியானதை நம்ம வச்சோம் அப்படின்னா என்னைக்கே நமக்கு வந்து தன தானியங்களுக்கும் குறைவு இருக்காது. அதே சமயத்துல வருமானங்களும் வந்து வற்றாத மாதிரி எப்பயுமே தொடர்ந்து நம்ம கிட்ட பணப்பெருக்குங்கிறது உருவாக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இது உண்டு. ஓகேங்களா மேடம்? நம்ம மேடம் வந்துட்டாங்க. மேடம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சாரிங்க, கொஞ்சம் இது சார்ஜ் இறங்கிருச்சு, அதனால வேற மாத்த வேண்டியதா போச்சு, மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சந்திர பகவானுடைய சேர்க்கை பலன்களை வந்து நம்ம பார்க்கலாங்க. கடகாமல் மேடத்துக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த இதைய வந்து சேர்க்கை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமுங்க. இத வந்து நான் அதிகமா எடுத்திருக்கிறது வந்து புலிப்பாணி சித்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதோடைய கருத்துக்களை தான் நான் அதிகமா எடுக்கிறதுங்க. பொதுவாவே ஜோதிடத்துல வந்து சித்தர்கள் சொன்ன வழி என்னவோ பரிகாரத்துக்குமே நான் அதை பத்தி தான் அதிகமா மத்தவங்களுக்கு சொல்றதுங்க. இப்போ இந்த பதிவுல நான் சொல்றதும் சித்தர்கள் சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்றேனுங்க. இப்போ சந்திர பகவான் அப்படிங்கிறது இப்போ சந்திர பகவானுடைய நட்சத்திரம் வந்து நமக்கு தெரியுமுங்க. அதாவது ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் இல்லைங்களா? இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் முதல் திசையா வரக்கூடியது சந்திர திசை தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதே சமயத்துல இந்த சந்திர திசை வந்து கல்யாணத்தை பற்றிய பலன்களும் இருக்கும், அதுல வேலை வாய்ப்புகளை பற்றிய பலன்களும் இருக்கும். அப்போ இந்த சந்திர திசையில சந்திர புத்தி, அடுத்து வரக்கூடிய கிரகங்களின் புத்தி, இது எல்லாமே நம்ம எதை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வேற வேற நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே வரும் இல்லைங்களா? இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்களும் அந்த மாதிரிதான். நீங்க வந்து இத வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. அதாவது சந்திர தசையில சந்திர புத்தி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களுடைய திருமணம் வந்து எதிர்பாராத திருமணமா இருக்கும். அதாவது திடீர்னு முடிவாகும். இவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண முடியாதுங்க. திடீர்னு இவங்களுடைய கல்யாணம் வந்து கூடிருமுங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற விஷயம் டக்குன்னு நடந்துருங்களே. இது யாருக்கும் நடக்கணும்னு பார்த்தா இந்த சந்திர தசையில சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாயாரோட வீடு, அவங்க வழி சொத்து, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த சந்திர தசையில சந்திர புத்தி நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செல்வ வளமும் செல்வ லாபமும் யாருக்கு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்கங்க, அவங்களுக்கு நோயே தீர மாட்டேங்குது, அவங்களுக்கு எப்பதான் இந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா தைரியமா சொல்லலாம், தாயாருக்கு நோய் நிவர்த்தி ஆகக்கூடிய திசை புத்தி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சந்திர தசையில சந்திர புத்தியில தான் அது நடக்குமுங்க. அதுக்கப்புறமா குழந்தைக்காக காத்திருக்கிறோம், எங்களுக்கு எப்பங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னா இந்த சந்திர தசையில சந்திர புத்தி நடக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அழகா சொல்லிடலாமுங்க. இது எல்லாத்தையுமே புலிப்பாணி சித்தர் ஒரு பாடலா கொடுத்திருக்கிறாரு. அதோடைய அர்த்தங்களைத்தான் இப்ப நான் வந்து தெளிவா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேனுங்க. அதுக்கப்புறமா நம்ம 2வது எடுக்கிறது என்னன்னு பார்த்தா சந்திர திசையில செவ்வாய் புத்தி. ஓகேங்களா? இந்த சந்திர திசையில செவ்வாய் புத்தி என்ன விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
தகுதியற்ற சண்டை வம்பு வழக்கு வரும். இப்போ தகுதியற்ற சண்டைனா என்னங்க அப்படின்னா, நமக்கும் அடுத்தவங்களுக்கும் சண்டை இருக்காது. அதே சமயம் அடுத்தவங்களோட யாராவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே, நம்ம போய் அவங்கள விலக்கி விடலான்னு போவோமே, சண்டை போட்டவங்களை விட்டுட்டு நம்மளை புடிச்சுக்குவாங்களே, இது நமக்கு பெரிய தகுதியற்ற சண்டையாத்தானே வரும். இது நமக்கு தேவையில்லாத வேலைங்கிற மாதிரிதான் இருக்கும். அந்த மாதிரி சண்டைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள், இதெல்லாம் சந்திர தசையில செவ்வாய் புத்தி நடக்கும்போது வரும். அதுக்கப்புறமா மனசுல எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு ஒரு எப்படி சொல்றது, மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு. இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த சந்திர தசையில செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கு தான் வரும். கிட்டத்தட்ட பைத்திய பிடிக்கிற நிலைமை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது இவங்களுக்கு தான் வரும். அதுக்கப்புறம் திருட்டு பயம். இப்ப நம்ம வீட்டுல இல்ல, ஏதாவது வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, ஆனாலும் அந்த பொருள் திருட்டு போயிருமோ, இங்க திருட்டு போயிருமோ, அங்க பீரோ உடைச்சிருவானோ அப்படிங்கிற பயம். இந்த சந்திரன்கிறத நம்ம பயத்துக்கு முக்கிய கிரகமா எடுத்துக்கலாமுங்க. அப்போ அவங்களுக்கு இந்த பயம் அதிகமாகுங்க. அப்புறம் இவங்களுக்கு தான் வியாதிகள் வர்றது இவங்களுக்காகத்தான் இருக்குமுங்க. அதுக்கப்புறம் பெருமளவில் நஷ்டம் ஏற்படுறதும் இந்த சந்திர தசையில செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கு தானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த சித்திர மாசத்துல பிறந்திருந்தாங்கன்னு வையுங்களேன், அவங்களுக்கு இந்த சந்திர தசையில செவ்வாய் புத்தி நடக்கும்போது நெருப்புனால ஏதாவது ஒரு காயமோ விபத்தோ கண்டமோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இவங்களுக்கு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த சிறை பயம் அப்படிங்கிறது, சிறை பயம்னா இப்ப நிறைய ஆயிடுச்சுங்க. அது நம்ம இதுதான் அதுதானெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனா இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து நடத்துக்கங்க, உங்களுக்கு ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திர தசையில செவ்வாய் புத்தி நடக்கிறவங்களுக்கு நம்ம தைரியமா சொல்லலாமுங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலகட்டம் இருக்குது, நீங்க கொஞ்சம் கவனமா நடந்துக்கங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லிடலாமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவ்வளவு கெட்ட பலன்கள் இருந்தாலும் கூடி பெண்களால இவங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறதையும் அவரே சொல்லி இருக்கிறாருங்க. அப்புறம் சகல விதமான சுகங்களும் கிடைக்கும். வருமானம் இந்த புத்தியில கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எப்பவும் வரக்கூடிய வருமானத்தை விட சந்திர தசையில செவ்வாய் புத்தி நடக்கும்போது வருமானமும் கொஞ்சம் கம்மியா தான் வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதை நீங்க எடுத்துக்கலாமுங்க. அப்புறம் இந்த சந்திர தசையில செவ்வாய் புத்தி எவ்வளவு நாளுங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா 7 மாசம் நடக்குமுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா சந்திர தசையில சந்திர புத்தி நம்ம முதல்ல சொன்னோம், அது 10 மாசம் இருக்குமுங்க. இப்ப சந்திர தசையில செவ்வாய் புத்தி 7 மாசம் இருக்குமுங்க. இப்ப அதுக்கடுத்து சந்திர தசையில ராகு புத்தி, இது எவ்வளவு நாளுக்குமா நடக்கும் அப்படின்னா 1 வருடமும் 6 மாத காலங்களும் நடக்குமுங்க. இப்போ இந்த புத்தியில என்னங்கம்மா நடக்கும், சந்திர தசையில ராகு புத்தி, சந்திரன் ராகு சேர்க்க, இந்த மாதிரி கிரக இணைவுகளும் நம்ம எடுத்துக்கலாமுங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கு என்னங்கம்மா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்கங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு சந்திரன் ராகுக்கு கிடைக்கும். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். வெளிநாட்டுல இருக்கும் போதே பதவி உயர்வும் கிடைக்கும். அதுவும் நீங்க கண்டிப்பா சொல்லலாமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, குடும்பத்துல எல்லாமே நல்லதாவே நடக்குமுங்க. அதுக்கப்புறம் சேமிப்பு உயருமுங்க. இவங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இவங்களுடைய சேமிப்பு வருமானத்துல வரக்கூடிய சேவிங்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாகுங்க. அதுக்கப்புறம் எதிரிகளோட தொல்லை இருக்காதுங்க. அப்படியே எதிரிகள் தொல்லை இருந்தா கூட அது எல்லாமே அழிஞ்சிருமே. அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த சந்திர தசையில ராகு புத்தி. இந்த சந்திரனோட ராகு கேது சேரும்போது மாத்ரு தோஷம் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம். அதே சமயத்துல இப்படியெல்லாம் ஒரு நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த சந்திரனாலே பயம் இல்லைங்களா. இந்த சந்திரனும் ராகுவும் சேரும்போது நமக்கு இருக்கிற பயம் விலகிடும். பயம் சுத்தமா இருக்காது அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க. அப்புறம் கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இப்ப என் பையன் இப்படி படிக்கிறானுங்க, அவன் நல்லபடியா படிப்பானுங்களா, அவனுக்கு சந்திர அப்படின்னு கேட்டாங்கன்னா, சந்திர தசையில ராகு புத்திமா, கல்வியில நல்ல முன்னேற்றம் வரும், நல்லா படிப்பா, அதை பத்தி நீ கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அழகா சொல்லலாமுங்க. அப்புறம் இது நடக்கும்போது புத்தி கூர்மை உண்டாகும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்தால அல்லது வேற ஏதாவது பெரிய நிறுவனம் அவங்க வேலை செய்யற இடம் இருக்கிற இடம் அதுல வந்து ராஜ மரியாதை, புகழ், பேரு எல்லாமே கிடைக்கும். ராஜ உதவி அப்படின்னு அரசாங்கத்தினால உதவி கிடைக்குமுங்க, அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து துன்பம்ங்கிறது பஞ்சா பறக்கும்னு சொல்லி இருக்கிறாரு. புலிப்பாணி சித்தர் என்ன சொல்றன்னா, சந்திர தசையில ராகு புத்தி நடக்கும்போது துன்பம் அப்படிங்கிறது இவங்களை விட்டு பஞ்சா பறந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நீர்ல வந்து கண்டம் இருக்கும். அப்போ இந்த வாய்க்கா, அருவி, ஆறு, கடலு இந்த மாதிரி எல்லாம் அவங்க குளிக்க போனாங்க அப்படின்னா பெரிய லெவல்ல இல்லாட்டியும் ஏதாவது வலிக்கு விழுது, ஏதாவது ஒரு காயங்கள் என்னாவது ஒண்ணு ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாமுங்க. அதுக்கப்புறம் கண்டங்கள், பீடைகள் இது எல்லாமே விலகி போகிறோம். இந்த மாதிரி தசை நடக்கிறவங்களோட குழந்தைகளுக்கும் நன்மை நடக்கும். அத மெயினா சொல்லி இருக்கிறாருங்க. இப்படி தசை நடக்கிறவங்களோட குழந்தைகளுக்கும் நல்லது நடக்கும், அவங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் சொல்லி இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஏனுங்க நாங்க கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமுங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு. நம்ம திரும்ப திரும்ப சொல்ற தசா புத்தியையும் பார்த்து கொள்ள வேண்டும். இது கிரக சேர்க்கைகளாக இருந்தாலும் அவங்க கிரக இணைவுகள், நான் சொல்றது சந்திர திசையில ராகு புத்தி நடக்கும் போதுதான் இருந்தாலும் அவங்களுடைய லக்னம் எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்றேனுங்க. அதுக்கப்புறம் அரசாங்க பதவியும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாமுங்க. மொத்தத்துல சந்திர தசையில ராகு புத்தி நடக்கும்போது இவ்வளவு நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு சந்திர தசையில குரு புத்தி, இது எத்தனை காலமுங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 வருடம் 4 மாத காலம் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது என்னெல்லாங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்குமுங்க. சந்திரன் குரு 2 பேரும் இணைஞ்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க எடுத்ததெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் தொடங்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குல்ல, இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னு. அப்படி இத்தனையும் நடக்குமே, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ராஜ மரியாதை கிடைக்கும், இடம் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, அப்புறம் வீடு கட்டுறதுக்கு அதுக்கு உண்டான விஷயத்தை எல்லாம் பண்ணி அழகான வீடு கட்டுவாங்க, நல்ல புகழ் கிடைக்கும், வாழ்க்கையில இன்பங்கள் கிடைக்கும், ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடக்கும், திருமணம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீட்டுல நல்ல நல்ல விசேஷங்கள்லாம் வைக்கக்கூடிய சூழல்கள், அந்த காலகட்டம் இதுவெல்லாமே சந்திர தசையில குரு புத்தி நடக்கும் போது கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா புத்திர பாக்கியம் எங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ராசிக்கு, அதாவது சந்திரனுக்கு குரு இணையும் போது, பார்க்கும் போது, அந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிடலாம். ஒரு வேலை விஷயமா நான் வெளியூர் போறேனுங்க, அந்த நான் இப்படி போகும்போது அந்த வாய்ப்பு நடக்குங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பிரயாணத்தின் மூலம் வெற்றி அப்படிங்கிறது இந்த சந்திர தசையில குரு புத்தி நடக்கும்போது கண்டிப்பா நடக்குமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் பொருள், இந்த முடி திருத்தம் சலூனு, அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு மைதானம் வச்சிருக்கிறது, எலக்ட்ரானிக் பொருள்கள், இது மூலியமா வரக்கூடிய தொழில் லாபங்கள் இவங்கெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? இதை தயாரிக்கிறது, இத சேல்ஸ் பண்றது, இந்த இடத்துல வேலை செய்யறது, இவங்க எல்லாத்துக்குமே பெரிய பெரிய முன்னேற்றங்களும் வியாபார விருத்திகளும் நல்ல அனுகூலங்களும் இவங்க எல்லாருக்கும் கிடைக்குமே. இது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். மொத்தத்துல சந்திரன் குரு இணையும் போது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் எல்லாம் நடக்குமுங்க. பெரிய லெவல்ல பொருள் சேருமுங்க. இந்த மின்சாரத்துறையில இருக்கிறவங்க, அதாவது எலக்ட்ரிக்கல் வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்குமுங்க. அதிகமான பொருள் லாபம் யாருக்கு கிடைக்கும்னா இந்த சந்திர திசையில குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு கிடைக்குங்க. அப்புறம் தன தானிய சேர்க்கை, விவசாயிகளுக்குமே இது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமா இருக்குமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சந்திர தசையில குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு தானா மரியாதை வரும், ரொம்ப கௌரவமா நடத்துவாங்க, நல்ல நல்ல பாராட்டுகள்லாம் கிடைக்கும். மாடு, கண்ணு, கால்நடை இதையெல்லாம் வச்சு பராமரிக்கிறவங்களுக்கு
விவசாயம் பண்றவங்களுக்கு பெரிய லெவல்ல முன்னேற்றம் வரும், நல்ல லாபம் பெருகும், நல்ல வாழ்வு வரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், சகலவிதமான நன்மைகளும் கிடைக்குமே. அவ்வளவு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த சந்திர தசையில குரு புத்தி. திரும்பவும் சொல்றேன், தசா புத்திகளையும் அந்த குரு அஸ்தங்கமாகி இருக்கிறாரா, பாவி வீட்டுல நிற்கிறாரா, என்ன பண்றாரு அப்படிங்கிறதையும் அது வாங்கி இருக்கிற சாரத்தையும் பாக்குறது ரொம்ப 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 முக்கியம். நீங்க தானங்க சொன்னீங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு, இங்க பாருங்க இப்படி நடந்திருக்குது அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாரத்தையும் பார்த்துக்கணும், அது நின்ன வீட்டையும் பார்த்துக்கணும், அவங்க அஸ்தகம் வாங்கி இருக்காங்களா, கூட சேர்ந்த கிரகம் யாரு, கிரக இணைவு என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஆனா புலிப்பாணி சித்தர் சொன்னது பெரும்பாலும் இந்த விதமான பலன்கள் தான் சித்தர் சொன்னதுனால கண்டிப்பா நடக்குமுங்க. அதுல வந்து நம்ம சந்தேகமே படக்கூடாதுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா சந்திர தசையில சனி பகவான் புத்தி. இந்த புத்தி என்னமா பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 1 வருஷம் 7 மாசம் இந்த புத்தி இருக்குமுங்க. இந்த 1 வருஷம் 7 மாசத்துல என்னெல்லாமா நடக்கும் அப்படின்னா, என்ன நம்ம சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு முதல்ல வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வைத்திய செலவு அதிகமா வரும். அதுக்கப்புறம் மனசுல இடம் புரியாத வேதனை, உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மனசுல வந்து ஒரு என்ன ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஆனா மன உளைச்சல்ங்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் இதுல இருக்குமுங்க. அதுக்கப்புறம் இந்த இரும்பு தொழில் பண்றவங்க, ஆயில் பிசினஸ் பண்றவங்க, ரப்பர் பிசினஸ் பண்றவங்க, லேத் ஒர்க் வச்சிருக்கிறவங்க, வெல்டிங் மெஷின் அந்த வெல்டிங் ஒர்க் ஷாப் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வச்சிருக்கிறவங்க, பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறவங்க, பண்ணை வச்சு நடத்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வு உண்டாகும். என்னதான் சந்திர தசையில சனி புத்தி இந்த மாதிரி மைனஸ கொடுத்தாலும் கூடி இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்வும் மேன்மையும் நல்ல வருமானமும் செய்தொழில் லாபமும் உண்டு பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லைங்க. நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லயும் ஒரு சில மைனஸ்கள் இருந்தாலும் அதே பல பிளஸும் இருக்கத்தாங்க செய்யுது. அது வந்து ஒரு நல்ல எல்லாமே மைனஸ் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு ஒரு தசையில ஒரு புத்தி நடக்கும்போது ஒரு சில விஷயங்கள் மைனஸ் ஆகி இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பிளஸ்ஸாவும் நடக்குது. அப்ப அந்த பிளஸ் எது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய கடமை ஜோதிடர்களான நமக்கு பெருமளவில் இருக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலக்கறதுக்குள்ள உண்டான பிரச்சனைகளும் நீங்கும், சின்ன சின்ன கருத்து மோதல்களும் வரும், சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சந்திப்பாங்க. அதே சமயத்துல இந்த பிசினஸ் ஆலையெல்லாம் நல்ல லாபமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையாகி அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரத்துல அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்புறம் பெரிய லெவல்ல வெற்றியும் உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அது நீங்கக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சந்திர தசையில புதன் புத்தி இவங்க எவ்வளவு நாள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, சந்திர தசையில புதன் புத்தி வந்து 1 வருடம் 5 மாத காலம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு வருஷமும் 5 மாசமும் சந்திர தசையில புதன் புத்தி இருக்கும். இவங்களுக்கு என்னதாங்க நடக்கும் அப்படின்னா, யோகம் எல்லாமே யோகம் சித்தியாகிறது, இந்த யோகாசனம் பண்றது, இந்த இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, கலைகள் கத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் சித்தியாகும். ஞானம் பெறுதல் இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் சித்தியாகும். அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் உண்டாகும், புத்திர வகையில லாபம் உண்டாகும், புத்திர பேரு உண்டாகும், அவங்க வழியில மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நினைச்சதெல்லாம் வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறம் ராஜயோகம் உண்டாகும், ராஜ மரியாதை கிடைக்கும், ராஜ பதவி கிடைக்கும், ராஜ புகழ் கிடைக்கும், ராஜ பொருள் உண்டாகும். கவர்மெண்ட் மூலியமா இப்போ வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க, இங்க பாருங்க மேடம், நாங்க வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், எங்க பொண்ணு வந்து எக்ஸாம் எழுதியிருக்கா, அவளுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இடம் கிடைக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த சந்திர தசையில புதன் புத்தி நடந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட சொல்லிடலாம், கவலையே படாதீங்கம்மா, உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ்ல
இடம் கிடைக்கும் அப்படிங்கிற எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குங்களா, கவர்மெண்ட் மூலியமா எங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது உதவி கண்டிப்பா கிடைக்கும். அதே சொல்லிடலாம். கவர்மெண்ட் மூலியமா அவங்களுக்கு என்னெல்லாம் ஆதாயங்களும் சலுகைகளும் இருக்குதோ அத்தனையும் இந்த சந்திர தசையில புதன் புத்தி நடக்கும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இவங்களுடைய திறமைகள் வெளிப்படும். நான் இவங்க எந்த திறமையுமே இல்ல, இப்படியே முடங்கி கிடக்குறான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இந்த சந்திர தசையில புதன் புத்தி வரும்போது அவங்களுடைய திறமைகள் தானா வெளிப்பட்டுருதுங்க. அதுக்கப்புறம் நல்ல உயர்கல்வி படிப்பாங்க, வியாபாரத்துல விருத்தி உண்டாகும், நல்ல மேன்மை உண்டாகும். இது எல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த சந்திர தசையில புதன் புத்தி வரும்போதுதான் இத்தனையும் கிடைக்குமே. இது எவ்வளவு பெரிய நன்மையா இருக்குன்னு பாத்துக்கோங்க. நம்ம சந்திரன்னு சொல்றோம், நான் இனி சொல்லிட்டே வர்றேன், டைம் இருக்குமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். அதுக்கப்புறம் சந்திர திசையில கேது புத்தி. இந்த சந்திர திசையில கேது புத்தி என்னத்தையும் உண்டாக்கும் அப்படின்னா இது ஒருத்தருக்கு 7 மாத காலம் இருக்கும். ஓகேங்களா? இந்த 7 மாத காலத்துல என்னெல்லாம் வரும் அப்படின்னா நெருப்புனால பயம் வரும். முதல்ல நெருப்பு, ஒரு சின்ன காயம் ஏற்படுறது, ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல கட்டி, சொறி, பிறகு, வீக்கம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, ரொம்ப நாளா இருக்குதுங்க, எனக்கு இந்த தோல்நாய் உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க, நான் ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே சரியாக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த சந்திர தசையில கேது புத்தி வரும்போது தன்னை போல காணாம போயிருமே. அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள், கட்டினா நீங்க எல்லா விதமான கட்டிகளையும் எடுத்துக்கலாம், கேன்சர் கட்டியும் இதுல சேரும். நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டு நம்ம கிட்ட கேட்பாங்க, எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரிலேஷனுக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க, இது குணமாகுங்களா, எங்களுக்கு ரொம்ப கவலையாவும் வேதனையாவும் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சந்திர திசையில கேது புத்தி நடக்குதுமா, கண்டிப்பா இது சரியாயிரும், நீங்க கவலையே பட வேண்டாம், நீங்க தாராளமா போயிட்டு வரலாம்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இந்த சந்திர தசையில கேது புத்தி நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொந்த பந்தங்களை எல்லாம் ஒண்ணு சேர்றது, ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கிறோம், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு, அந்த கல்யாணத்துக்கு நாங்களும் போனோம், அவங்களும் வந்தாங்க, 2 பேருமே பேசிக்கிறது இல்ல அப்படிங்கிறவங்க கூட இப்ப அவங்களா என்னங்க பரவாயில்லைங்களா, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, குழந்தைங்க எப்படி இருக்கு, அப்படி தானா பேசுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கறது இந்த சந்திர தசையில கேது புத்தி தான் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறதுங்க. அப்புறம் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய நடக்குமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணோய் ஏற்படுமுங்க. கண்ணுல பிரச்சனை வர்றதெல்லாம் இந்த சந்திர தசையில கேது புத்தி நடக்கும் போதுதான் ஏற்படுமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வெளிநாட்டுல ரொம்ப நாளா எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, எங்க அப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, எங்க உறவுகள் இருக்காங்க, அவங்க இங்க வரவே முடியறதில்ல, அவங்களுக்கு விசா கிடைக்கல, அவங்க எப்பங்க வருவாங்க அப்படின்னா இந்த நேரத்துல அப்ளை பண்ண சொல்லுங்க, கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு நம்ம தைரியமா சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்றதுக்கு இந்த சந்திர தசையில கேது புத்தி ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கள் நிவர்த்தி ஆகும், வெறுத்தவங்கெல்லாம் ஒண்ணு சேருவாங்க. இப்படி எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல அனுகூலத்தை கொண்டு கொடுக்க வேண்டியது இந்த சந்திர தசையில கேது புத்தி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பலன்கள் எல்லாம் நல்லபடியா நடக்குமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சந்திர தசையில சூரியன் புத்தி, இது என்ன செய்ய 6 மாத காலம் இருக்கும். இந்த 6 மாச காலத்துல என்னெல்லாம் பலன் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வேலைய பாதிக்கப்படக்கூடியது உடல்நலம். உடல்நல குறைவு முதல்ல ஏற்படுமுங்க. அதுக்கப்புறம் இந்த கொரோனான்னு சொன்னாங்களே, இந்த கிருமி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், இந்த கிருமினால தொற்று வர்றது, இந்த கிருமிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எங்க இருந்து அதிகமா வரும்னா இந்த சந்திர தசையில சூரிய புத்தி நடக்கும் போதுதான் இந்த கிருமி காய்ச்சல் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் புத்தி மந்தமா இருக்கும். சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா அமாவாசைங்கிறது உங்க எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த மாதிரி அந்த புத்தி நடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். புத்தி மந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப சோர்வாவே காணப்படுவாங்க.
இவங்களுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பே இருக்காது. எதையோ இழந்த மாதிரி, எதையோ பறி கொடுத்த மாதிரி. இந்த அமாவாசை நாட்கள்ல எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி மனநிலை பாதிப்படைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கிற பாதிப்புகள்லாம் இந்த சந்திர தசையில சூரிய புத்தி நடக்கும்போது அவங்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த நாள்ல வரக்கூடிய நோய்கள் வந்து அவங்களோட உருவத்தையே மாத்திரும். நம்ம பார்க்கும்போது ஐயோ நீங்க என்ன அன்னைக்கு அப்படி இருந்தாரு, இன்னைக்கு என்ன இந்த மாதிரி ஆயிட்டாரு, சொல்ல போனா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி மாறிடுங்க. இந்த சந்திர தசையில சூரிய புத்தி அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்துருமுங்க. அப்படி ஒரு காலகட்டம் தான் இதுங்க. அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான வேலைய செஞ்சிருமுங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து கண் நோய் எல்லாம் வருமுங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மந்த புத்தி ஏற்படுறதோட உடம்புல எப்ப பார்த்தாலும் ஒரு வலி இருந்துட்டே இருக்கும். ஒரு வேலையுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, உடம்பு பூரா வலிக்குது வலிக்குதும்பாங்களே, அதெல்லாம் இந்த மாதிரி நேரங்கள்ல தான் ஏற்படுங்க. அப்புறம் கண்டங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமும் இதுவா இருக்குங்க. பொதுவா சொல்ல போனா இந்த சந்திர தசையில சூரிய புத்தி நடக்கும்போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. அதுக்காக ரொம்ப பயந்துக்கவெல்லாம் வேண்டாமுங்க. நமக்கு இருக்கவே இருக்கிறாரு கடவுளு. நம்ம போய் சிவபெருமான கும்பிடுறது, நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அதையெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கங்க. நம்ம என்னடா ஒரே அடியா பயப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வேண்டாமுங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை நான் வந்து கண்டிப்பா சொல்லியாகணும். இந்த சந்திரன் வந்து அஸ்தங்கமானா என்ன நடக்கும்? 6, 8, 12 மறைஞ்சதை பத்தி நம்ம இது பண்ணி பார்த்துட்டோம். இந்த சந்திரன் அஸ்தங்கமானா எப்பவுமே ஒரு கிரகம் அஸ்தங்கம் ஆச்சு அப்படின்னா அது மேல அளவு கடந்த பாசத்தையும் அளவு கடந்த ஏக்கத்தையும் அளவு கடந்த மதிப்பையும் கொடுத்து அதுல இருந்து நம்மளை பிரிக்குமே. அதுதான் இந்த அஸ்தங்கம் படுத்துற வேலையே. அந்த மாதிரிதான் பெரும்பாலும் பண்ணுமே. இப்ப குரு அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம குழந்தைங்க மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருப்போம். குழந்தைங்க தான் நம்ம உசுருன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஒரு காலகட்டத்துல அந்த குழந்தைங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு நம்ம மேல வந்து ஒரு பாசமே இல்லாத மாதிரி நடந்துக்குவாங்க. இந்த குரு அஸ்தங்கமாக கூடிய ஜாதகத்துல இந்த மாதிரி பலன்கள் நீங்க அதிகமா பார்த்திருக்கலாம். பார்த்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, அனுபவிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்குமுங்க. அதே மாதிரி இந்த சந்திரன் வந்து தாய் ஏக்கத்தை அதிகமா கொடுத்துருவுங்க. அம்மாங்கிற பாசம் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே சமயத்துல அந்த அம்மாவோட பாசம் நமக்கு கிடைக்காது. அப்புறம் அம்மா வந்து நம்ம மேல ரொம்ப பாசமா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேல நம்மள மேல ஏதாவது ஒரு குறைகள் அந்த மாதிரி சொல்லி என்ன காரணம்னே தெரியாது. அப்பயும் நம்ம அப்படித்தான் நடப்போம், இப்பயும் நம்ம அப்படித்தான் நடப்போம். ஆனா அப்படியே வெறுத்துக்கிட்டு வரக்கூடிய சூழல் உண்டாகிரும். இந்த சந்திரன் வந்து அஸ்தங்கமாச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்புறம் இந்த சந்திரனோட பாவ கிரகங்கள், அதாவது செவ்வாய், சனி பகவான், அதுக்கப்புறம் ராகு கேது பகவான், இவங்கெல்லாம் சேரும்போது அது சந்திர தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றோம். இந்த சந்திரன்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். இது வந்து நம்ம ஜாதகத்துல இப்படி எல்லாம் பாதிக்கப்படுது. இது என்னங்கம்மா காரணம்? நாங்க நல்லா தானே பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு விஷயம்ங்க. இப்போ நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர், யாரா வேணா இருக்கலாம், அவங்க வந்து அவங்க குழந்தைக்காக நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏனுங்க இப்ப என்னோட பசங்க வந்து இப்படியெல்லாம் நான் வளர்த்தேன், இந்த மாதிரி எல்லாம் நான் அவங்களுக்காக கஷ்டப்பட்டேன், ஆனா என்னுடைய பசங்க வாழ்க்கை இல்லை என்னோட பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாளுங்க, ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்துல போய் மாட்டிட்டா, இப்படி தடை மாதிரி தெரியாம போய் காதல் பண்றேங்கிற பேர்ல இப்படி போய் விழுந்துட்டாளுங்க, இன்னைக்கு அவளோட வாழ்க்கை ரொம்ப சீரழியுதுங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலும் நான் பாக்குறேன், யாருடைய கஷ்டத்தையாவது நம்ம கிட்ட சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்க நாம தயாராக இல்லை. பெரும்பாலும், எல்லாரையும் சொல்லலீங்க, பெரும்பாலும். என்னங்க ஏனுங்க அப்படின்னா, ஐயோ அந்த புலம்பல நம்ம கேட்டோம்னா நமக்கு வந்துருமுங்க, அதனால நம்ம கேட்காம இருக்கிறது நல்லது. மனசு உண்மை சொல்லுங்க, அந்த மாதிரி நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், நிறைய பேரை நம்ம சந்திக்கிறோம். ஆனா உண்மை அதுவல்ல. அடுத்தவங்களோட கஷ்டத்தை நம்ம கேட்கும் போது நம்மளுடைய கஷ்டம் காணாமல் போகுது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல உண்மை.
நம்ம இந்த இடத்துல யாராவது வந்து நமக்கு 1 லட்சம் பணம் கொடுங்க 2 லட்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டா நம்ம கொடுக்க போறது இல்ல. அதே சமயத்துல அந்த பாதிக்கப்பட்ட தாய் தன்னோட குழந்தைக்காக நம்ம கிட்ட வந்து கதறி அழுகும் போது, கவலைப்படாதீங்கம்மா, எல்லாமே மாறும் ஒரு நாளைக்கு. நீங்க ஏன் சார் இப்படி கவலைப்படுறீங்க? ஆண்டவன் இருக்கா, ஒரு நாளைக்கு இது எல்லாம் சரியாகும், நீங்க வேணா பாருங்களேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை நமக்கு என்னத்தையே கஷ்டத்தை கொடுத்துட போகுது. இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு நாம ஏங்க இவ்வளவு யோசிக்கணும்? அந்த ஒரு வார்த்தையை சொல்றவங்களை வந்து இறைவனே தெய்வத்துள் தெய்வமா வைப்பாங்க அப்படின்னு எங்க குருநாதர் சொல்லி கொடுத்திருக்கிறாருங்க. ஆனா இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு நிறைய தயக்கங்கள், நிறைய பேருக்கு தயக்கங்கள். அத அப்பதான் நம்ம அவங்கள முன்ன விட்டு பின்ன பேசுவோமே. அவங்க அன்னைக்கு அப்படி இருந்தாங்க, அந்த பிள்ளைக்கு அப்படி செல்லம் கொடுத்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க, அதனாலதான் இன்னைக்கு இப்படி கஷ்டப்படு. இது வந்து ரொம்ப ஒரு தவறான செயலா. இதனாலதான் இந்த சந்திர தோஷங்கள் எல்லாம் வருது. அதாவது ஒருவருடைய மனதை நாம புண்படுத்தியவோ அல்லது வேதனைப்படுத்தவோ செய்யும் போது அந்த மனோகாரகனான சந்திரனுடைய பதிவு நம்மளுடைய கர்ம பதிவில் பதிவாகி சந்திர தோஷத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதைங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ஊர்ல வந்து ரொம்ப ரொம்ப வறுமையாயி போச்சு, மழை இல்ல, எல்லாம் வறண்டு போச்சு. அப்ப அந்த ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால கஜானாவுல இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து பொதுவா சாப்பாடாக்கி நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுங்க, அவங்க வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு அவங்க வறுமைய போட்டிக்கிட்டோம், நமக்கு மழை வர வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பசி பட்னி இல்லாம பிணி இல்லாம அந்த ஜனங்கள்லாம் வாழுவாங்கன்னு சொல்லி ராஜா வந்து ஒரு உத்தரவு போடுறாரு. அதுபடியே சாப்பாடு செஞ்சு வர்றவங்க போறவங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடப்படுது. அன்னதானம் அத்தனைக்கும் வழங்குறாங்க. அப்படி வழங்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு காலகட்டத்துல அந்த நிலைமை வந்து மாறிடுது. மழை வருது, நல்ல ஒரு செல்வ வளம் வருது, பயிர் பச்சையெல்லாம் செழிக்குது, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது. அப்பயும் இந்த ராஜா என்ன பண்றாரு, நம்ம வந்து இந்த ஆரம்பிச்ச அன்னதானத்தை வந்து விடக்கூடாது, நம்ம இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி செய்யறாரு. திரும்ப அந்த மாதிரி செய்யும் போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, கழுகு ஒண்ணு பாம்பை தூக்கிட்டு போகுதுங்க. அந்த பாம்பை தூக்கிட்டு போகும்போது அந்த சமையல் செஞ்சுட்டு இருக்கிற அந்த குழம்புல வந்து அந்த பாம்போடைய அழுத்தம் தாங்க முடியாம அது கட்டுன விஷம் வந்து அந்த சாப்பாட்டுல வந்து விழுந்துருதுங்க. இதைய சாப்பிட்டவங்கள்ல நிறைய பேரு உயிரிழந்துடுறாங்க. இந்த விஷயம் ராஜாவுக்கு போய் மனசு ரொம்ப வேதனைப்படுறாரு. நான் ஒரு நல்லதை தானே செஞ்சேன், இது எதுக்காக எனக்கு இப்படி ஒரு பாவத்தை கொடுத்த சிவபெருமானே, நான் நிறைய பேருக்கு உதவி செஞ்சது தப்பா அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வேதனைப்படுறாரு. அப்போ இந்த இடத்துல வந்து யம தர்மராஜா, சித்திரகுப்தன் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இப்போ இந்த உயிர் போனதுக்கு யார காரணகர்த்தாவா நம்ம பாக்குறது, யார் மேல இந்த பாவத்தை எழுதுறது? அந்த அன்னதானம் பண்ண ராஜா மேலையா, இல்ல அந்த கழுகு மேலையா, இல்ல அந்த பாம்பு மேலையா, யார் மேல எழுதுறது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடக்குது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்குள்ளேயே ராஜா வந்து நல்லதுதான் நினைச்சாரு, அப்ப அவரு மேல வந்து இந்த பாவத்தை படிய போட முடியாது, அதனால வேண்டாம். இந்த கழுகு வந்து அதுடைய இறைய தேடிட்டு போறது அதுடைய சுபாவம், அதுடைய வாழ்வாதாரம் அது, அதனால நமக்கு வந்து அந்த கழுகு மேல எழுத முடியாது, அதனால அதையும் வேண்டாம். அந்த பாம்பு மேல, பாம்புதான் விஷத்தை கக்குச்சு, ஆனா அந்த பாம்புக்கு எழுதுலன்னா ஒரு சிரமமான பிடியில் அந்த பாம்பு சிக்கிக்கிட்டு இருக்கும் போது அது தன்னையும் அறியாமல் விஷத்தை கக்கத்தானே செய்யும். அது ஒண்ணு அப்படியே வச்சுக்காதே, அது போய் சாப்பாட்டுல விழுந்ததுக்கு யாரு பொறுப்பாக முடியும்? அதனால பாம்பு மேலையும் எழுத முடியாது. அப்ப இதை யார் மேலதான் இந்த பாவத்தை எழுதுறது அப்படின்னு கொஞ்ச நாள் பொறு, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும், கொஞ்சம் பொறுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள இந்த மாதிரி விவாதம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஊருக்குள்ள என்ன ஆகுது, வழிபோக்கர்கள் 2 பேரு கணவன் மனைவியும் வர்றாங்க. அவங்க வரும்போது என்ன ஆகுது, ரொம்ப பசி, அதிகமான பசியா இருக்கங்காட்டிக்கு அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட, ஏனுங்க இங்க எங்கேயாவது அன்னசத்திரம் இருக்கா, இந்த மாதிரி நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து இப்படி பாத யாத்திரையா வந்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு பசி அதிகமா இருக்கு, இங்க ஏதாவது அன்னசத்திரம் இருந்தா நாங்க போய் சாப்பிடறோம்னு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, இந்த ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு, அவர் வர்றவங்க போறவங்க அத்தனை பேத்துக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போடுறாரு, நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம், நீங்க போய்
வயிறார சாப்பிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இளப்பாரிட்டு நீங்க அதுக்கப்புறம் உங்க பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, இவ்வளவு ஒரு அற்புதங்களை செய்யக்கூடிய ராஜா இந்த ஊர்ல இருக்கிறாரா, ரொம்ப சந்தோஷம்னு அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கு எப்படி போகணும்னு கொஞ்ச தூரம் போயிட்டு அங்க இருக்கிறவங்களை கேளுங்க, அவங்க வந்து வழி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரியே இந்த கணவன் மனைவியும் நடந்து போறாங்க. போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட, ஏனுங்க இந்த அன்னசத்திரம் எங்க இருக்குது, ராஜா எங்கேயோ சாப்பாடு வந்து இப்படி எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்குறாராமே, அது எங்க அப்படின்னா, அப்ப அங்க இருந்தவங்க இருந்துட்டு, ஐயோ அந்த ராஜா போடுற சாப்பாட்டவா சாப்பிட போறீங்க, உங்களுக்கு விஷயமே தெரியாதா, அவரு சாப்பாடு போட்டுதான் நிறைய ஜனங்க இந்த ஊர்ல செத்து போயிட்டாங்க, அவரு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து ஜனங்களுக்கு போட்டு நிறைய ஜனத்தை கொண்டு போட்டாருன்னு சொல்லி அவன் சொல்றான். ஐயோ அப்படியா, அப்படின்னா நாங்க அந்த சாப்பாட்டை சாப்பிட போகல, நாங்க இப்படியே பட்னியா திருப்பி போனாலும் பரவாயில்லன்னு இவங்க போயிட்டாங்க. அப்பதான் யமதர்மராஜா பாக்குறாரு, அந்த செத்து போனவங்களோட கர்ம பதிவை யாரு மேல எழுதுறதுன்னு கேட்டீங்கல்ல, இங்க ஒருத்தன் சொன்னான் பாரு, ராஜாதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சாருன்னு, அவன் மேல அத்தனை கணக்கையும் எழுது, பாவ கணக்கு பூரா. தெரியாம ஒரு விஷயத்த அவன் வந்து இந்த மாதிரி சொன்னான் இல்லையா, அதுக்காக நீ அவன் மேல எழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாம அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மேல பழி போடுறதுன்னா நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஆச்சே. நல்ல விஷயத்த பகிர்றமோ இல்லையோ, கெட்ட விஷயத்த பகிர்வதுல நம்மள நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறோம். அதனால இந்த பாவ கணக்குகள், சந்திர தோஷம் எதனால ஏற்படுது அப்படின்னா இது ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கூடவே படிச்சிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ கொஞ்சம் லோ லெவல்ல இருப்போம், அவங்க ரொம்ப ஹை லெவல்ல இருப்பாங்களே, அவங்களுக்கு பாராட்டு பத்திரம் மாலை மரியாதை எல்லாமே நடக்கும். அப்போ நாமளும் அந்த இடத்துலதான் இருப்போம். அப்ப பார்த்துட்டு அவங்களோட வளர்ச்சியில வந்து நம்ம பங்கு கொள்றோமோ இல்லையோ, இவன் நம்ம கிட்ட படிக்கும் போது எல்லா கேள்விக்கும் என்ன கேட்டுதான் பதில் எழுதுவான். இன்னைக்கு பாரு அவனுக்கு கிடைச்சிருக்கிற மாலையும் மரியாதையும் அவனுக்கு இருக்கிற சிறப்பையும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய காண்டு வந்துரும். இவனுக்கு எப்படி இத்தனை மாலை, இவனுக்கு எப்படி இத்தனை மரியாதை, இவனுக்கு எப்படி அவன் என்னை விட பெருசா சாதிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். நம்ம அந்த இடத்துல அந்த அந்த பாராட்டுகளை தெரிவிக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம மனசுக்குள்ள கருகாம இருந்தாலே ஆண்டவன் நமக்கு செய்ய வேண்டியது எல்லாம் நல்லபடியா செய்வானே. அவன் பெருசாயிட்டான், அவன் ஒண்ணுமே செய்யல, அவன் எப்படி இவ்வளவான வேண்டாமே. இந்த எண்ணங்கள் எல்லாமே நமக்கு சந்திர தோஷத்தை தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்ல அப்படிங்கிறது தான் சொல்லப்படுதுங்க. அதனால இந்த மனோகாரகனான சந்திரனை நம்ம முடிஞ்ச வரைக்கும் யாருடைய, அதாவது வள்ளலாரும் சரி, வேதாத்திரி மகரிஷியும் சரி, மகா பெரியவாவும் சரி, சித்தர்களும் சரி, இன்னும் நிறைய பேர்த்த எனக்கு தெரியாதுங்க, ஏதோ கொஞ்ச நெஞ்சதான் எனக்கு தெரியும். இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஊசி முனை அளவும் கூட மற்ற உயிர்களுக்கு மற்ற மனங்களுக்கு வேதனையோ துன்பமோ அளிக்க மாட்டேன்னு ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு உறுதிமொழி கொடுத்து வாடும்போது கண்டிப்பா நம்ம கர்மா குறையும். கர்மா குறையறதுக்கு என்னங்கம்மா வழி, கர்மா குறையறதுக்கு என்னங்கம்மா வழி நம்ம தேடி தேடி அலையிறோம். யாருடைய மனசையும் புண்படுத்தாம இருக்கும்போது நிச்சயமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நம்ம கர்மா கண்டிப்பா குறையுங்க. நம்மளால ஒரு மனசு வேதனைப்பட்டு அழுது துன்பப்பட்டு கண்ணீர் வடிக்குது பாருங்க, அந்த கண்ணீர்ல தாங்க நம்ம கர்மாவே ஆரம்பமாகுது. இதை வச்சு நிறைய என்னை சொல்லிட்டே இருக்கலாம். ராமாயணத்துல கைகேயி மட்டும் என்னுடைய மகன் பரதன் வந்து நாட்டை ஆளணும், அவன் வந்து ராமர் வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு அவ மனசுல ஒரு சில சலனம் ஏற்படாம இருந்துச்சு அப்படின்னா அந்த தசரத மகாராஜா புத்திர சோகத்தால செத்திருக்க மாட்டாரு, ராமர் காட்டுக்கு போயிருக்க மாட்டாரு. இந்த மனசு வந்து ஒரு நிமிஷம் என்னோடது வேற உன்னோடது வேறன்னு நினைச்ச அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு இதிகாசங்கள் ராமனுடைய அவதாரமே அதனுடைய நோக்கம் அதை நிறைவேற்றுறதுக்காக தானே, அப்படிங்கறதுனாலதான் அது இன்முகத்தோட
கடவுளா இருந்தாலும் மனிதனா பிறந்து அதை இன்ப துன்பங்களை ஏற்று மக்களுக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியா வாழ்ந்து காட்டினது ஒரு அடையாள சின்னமா இன்னமும் ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அந்த இதிகாசங்கள் தான். வாழ்ந்தாரு, நம்மளோட வாழ்ந்து காட்டி இருக்கிறாரு அப்படிங்கறது நம்ம பெருமை இந்துக்களுக்கும் நம்ம எல்லா முனிவர்களும் சரி ரிஷிகளும் சரி நம்ம கூட எல்லாருமே இருந்திருக்கிறாங்க, பயணிச்சிருக்கிறாங்க. அவர்களை அறியக்கூடிய வாய்ப்புகள் ஒவ்வொரு தருணத்திலையும் நமக்கு மிக அருமையான ஒரு இது. இன்னைக்கு சந்திரனை பத்தி மிக அழகாக அற்புதமா எடுத்து சொன்ன நமது மலர்விழி மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதனால இந்த நிகழ்ச்சியோட நன்றியுரையை வழங்குவதற்காக நமது தண்டபாணி சார் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். கேக்குதா மேடம்? கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சி இன்று ஆஸ்ட்ரோ ராசி மலர்விழி அம்மா அவர்கள் சந்திரனின் புதிர்கள், அதாவது பௌர்ணமி நாளாகிய இன்று சந்திரனின் புதிர்கள் என்ற தலைப்பில் சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது மிக்க மகிழ்ச்சி. மேலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு அம்பாசிடர் MD கனகாம்பாள் அவர்களுக்கும் மற்றும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. மேலும் இதுவரை பொறுமையாக ஜோதிட பதிவுகளை கவனித்து மற்றும் பங்கேற்ற அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் தண்டபாணி. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கங்க. இவ்வளவு நேரம் நான்